நாம உடனே டாக்டரை போய் பார்க்கலாங்க. ஆமா போலாம், நான் ரெடி ஆகிறேன். சரிங்க. ஐயோ அப்பா, நாளைக்கு போலாம்ப்பா. நான் வேணும்னா பேங்க்குக்கு லீவ் போடுறேன், காலையில போயிட்டு வந்துடலாம். டேய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. டேய், ஒருவேளை ஆயிடுச்சுன்னா உடனே போலாம் பாக்கியராஜ். அப்பா, பேங்க்ல இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா. அதுக்கு நான் மலரையும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஏண்டா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உன் பேங்க் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியமா? நான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே எனக்கு படப்படப்பு கூட்டிடுச்சுடா. உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஃபங்க்ஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. நான் போய் உடனே கிளம்புறேன். நானும் கூட வரேன்டா. நீ வண்டிக்கு சொல்லிடு. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்பா, இப்போ என்ன பண்றது மலர்? நீங்க பேசாம உங்க தம்பி கிட்ட சொல்லலாம்ல. என்னன்னு? இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லி. அவனுக்கு வேலை இருக்குமேப்பா, நினைச்ச நேரம்லாம் அவனால வர முடியாது. கேட்டு பார்க்கலாமே, ஒருவேளை அவர் ஃப்ரீயா இருந்தா வந்து கூட்டிட்டு போவார்ல. இவங்க சுரேஷ் எல்லாம் கூட்டிட்டு போக சொல்ல மாட்டாங்க. என்னதான் அவன் ரெடியா இருந்தாலும் யாரும் சுரேஷ் கிட்ட கேட்க கூட மாட்டாங்க. இவர் தான் கூட்டிட்டு போயாகணும். கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அத்தைய பார்க்க போலான்னு பேசியிருந்தோமே. நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். வருத்தமா இருக்கீங்களா? அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப நினைச்ச மதி, முடியல. அது என்னமோ தெரியல, நான் நினைக்கிற விஷயங்கள் மட்டும் ஒண்ணு கூட நடக்கவே மாட்டேங்குது. அதுக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்கிற முடிவுக்குலாம் நீங்க வர வேண்டாம். இப்போ நினைச்சா கூட நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம், உங்க அம்மாவை பார்க்கலாம். அது எப்படி முடியும்? அவர்தான் அத்தை மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரே. அவர் இல்லனா என்ன, நீங்க தனியா உங்க வீட்டுக்கு போக முடியாதா? எப்படி மதி? ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கவங்க வரதுக்கு எப்படியும் மினிமம் 3 hours ஆகுது ஆகும்ல. அதுக்குள்ள நீங்க போயிட்டே வந்துடலாமே. யாருக்கும் தெரியாம போக சொல்றியா? ஆமா. தப்பில்லையா? ஏங்க, பொய் சொல்லிட்டு போற முடிவுல தானே நீங்க இருந்தீங்க. அது தப்பு இல்ல. யார்கிட்டயும் சொல்லாம போறது மட்டும் தப்பாயிடுமா?